சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. சிவரகசியமே சிவரகசியமே. அண்டபிண்டம் தந்த எங்கள் ஆதி தேவனை அகலாமலே நினைத்தே அன்புடன் பணிந்து எழுந்திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே ஏகமனமாக நாடி ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். அவ புருஷன் சாகல, இப்போ உயிரோடு இருக்காருதானே சொல்றேன். ஏன் சின்னையா, முறைப்படி சாமி உத்தரவு கொடுத்திருந்தா சித்தருங்க சேட்டையை காட்டியிருக்க மாட்டாங்கல்ல? உத்தரவு கேட்டதுல நீங்க உங்க சேட்டையை காட்டிட்டீங்களோ? டேய், அந்த ராமன் செத்தாத அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். அப்பதான் நானும் நிம்மதியா இருக்க முடியும். ராமண்ணாவ தூக்குல போட்டா கூட இந்த விஷயம் முடியாது. ராமண்ணாவ தூக்குல போடுறாங்க, போடல, அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை அந்த பிருந்தா உயிரோடு இருக்கிறது தான். அவ செத்தாதான் நம்ம 2 பேருமே நிம்மதியா இருக்க முடியும். நீங்களும் இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஐயோ அமர், ஹலோ சொல்லுங்க. ராணி, போன் அட்டெண்ட் பண்ண உனக்கு இவ்வளவு நேரமா? சமையல் பண்ணிட்டு இருந்தேன். சொன்ன வேலையை விட்டுட்டு இப்படி தலையை சுத்தி. இங்க பாரு ராணி, நீ என்ன செய்வேன்னு தெரியாது. இன்னும் 24 hours உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பிருந்தாவோட கதையை நீ முடிச்சே ஆகணும். அது வந்து சார், நோ, நடுவுல எதுவும் பேசாத. உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் கேளு, நான் சொல்றத மட்டும் செய். ஏதாவது செய்,
ஆனா பிருந்தா சாகணும். அவ செத்துட்டாங்கிற செய்தி மட்டும் நீ எனக்கு சொன்ன, அடுத்த செகண்ட் உள்ள அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிடும். ஓகே? ஓகே சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு எந்த ஆபத்தும் வராம என்னுடைய பிலிப்பைன்ஸ் பிரான்ச்க்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா இந்த அட்டெம்ப்ட்ல மட்டும் நீ ஃபெயிலியர் ஆன, நான் உன்னை மறந்துடுவேன். வேற ரூட்டை செலக்ட் பண்ணி தேவைப்பட்ட அந்த ராமன் நான் வீட்டு மேல பாம்பு கூட போட்டு பிரச்சனை இமீடியட்டா சால்வ் பண்ணிடுவேன். ஆனா எதுவும் பிசிறு தட்டி சிக்கிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ சொல்லப்பன அப்புறம் நான் இதை பத்தி கவலையப்பட மாட்டேன். நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். சோ இது நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். இதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு 25 லட்சம். மிஸ் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட கால்க்கா வெயிட் பண்ற ராணி. கண்டிப்பா சார். பாய். ஷோ. சொல்லுங்க வைத்தியர, தனியா வந்து அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? கண்ணா, உங்ககிட்ட நான் 2 விஷயம் முக்கியமா சொல்லணும். விஜய்க்காக ஃபேக்டரி கட்ட இடம் பார்க்க 2 பேர் சென்னையில இருந்து வந்திருந்தாங்கல்ல. ஆமா. அந்த 2 பேரும் விட்டா போதுன்னு விஜய்கிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டாங்க. அப்படியா? எதனால? அந்த கதையை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நான் உன்னை எதுக்காக வர சொன்னங்கிறத சொல்றேன். கண்ணா, நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உன்னை தவிர இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்னை நான் என் மகன் போலதான் நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க வைத்தியர. நம்ம ஊருக்கு நம்பூதிரி வந்துட்டு போனார்ல. ஆமா. அவர் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. முருகேசன் படத்தை பார்த்துட்டு அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. உயிரோட இருக்கிற ஒரு படத்துக்கு ஏன் பூ போட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. உங்க மருமகன் ஒரு சித்தர் முன்னாடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் சித்தவனத்துல தான் இருக்காரு. அங்க போனா அவரை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாரு. என்னால அவர் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. முருகேசன் மட்டும் உயிரோட இருந்தா என் பொண்ணை பத்தின கவலை இல்லாம நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். நம்பூதிரி சொல்றது உண்மைன்னா அவன் ஏன் செத்து போயிட்டதா நாடகம் ஆடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வாழணும்? முருகேசன் மட்டும் உயிரோட இருந்தா என் பொண்ணை பத்தின கவலை இல்லாம நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். நம்பூதிரி சொல்றது உண்மைன்னா அவன் ஏன் செத்து போயிட்டதா நாடகம் ஆடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வாழணும்? ஒருவேளை என்ன சித்தமனம் வரவழைக்கிறதுக்கு நம்பூதிரி பொய் சொல்றாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கோவில்ல உத்தரவு கிடைச்சப்ப அவரால நடந்திருக்குமோன்னு சந்தேகப்பட்டப்ப அவரை பத்தியும் அவர் பரம்பரை பத்தியும் நீங்க தானே நல்ல விதமா சொன்னீங்க. நம்பூதிரி எப்படியோ, ஆனா அவர் சொன்ன விஷயம், ஜோசி ஆறுமுகம் என்னை பார்க்க வந்திருந்தாரு. வள்ளியோட பிறந்த தேதி நேரம் எல்லாத்தையும் குறிச்சிட்டு போனார்ல. அதை வச்சு வள்ளியோட ஜாதகத்தை கணிச்சதுல வள்ளி விதவியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. அப்படி சொன்னதுக்கு நான் கூட அவரை கோச்சுக்கிட்டேன். ஆனா நம்பூதிரி சொன்னார் நீங்க சொன்னப்ப எனக்கே ஜாதகத்திலயும் அப்படி இருக்குன்னா நம்பூதிரி சொல்றதும் நிஜமா தானே இருக்கும். முருகேசன் உயிரோட இருந்து நானும் அவனை நேர்ல பார்த்துட்டா என் கண்ணா நம்பூதிரி வந்து சித்தவனத்துக்கு கூப்பிட்டா நான் அவர் கூட போகட்டுமா? தாராளமா போயிட்டு வாங்க வைத்தியர. அவர் ஏதோ பூஜை பண்ண தானே கூப்பிடுறாரு. அவர் வேலையை பார்க்கட்டும். நமக்கு முருகேசன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சு இங்க கூட்டிட்டு வர்றது தானே முக்கியம். வைத்தியர, நம்பூதிரிக்காக வெயிட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நாமளே கூட போய் தேடலாம். நாளைக்கே வேணாலும் கிளம்பிடலாமா? இல்லப்பா, அவ்வளவு பெரிய சித்தவனத்துல நாம அவனை எங்கேன்னு போய் தேடுறது? நம்பூதிரி இங்க இருந்து அவன் இருக்கிற இடத்த தியானிச்சு சொன்னாரு. அதனால அவர் கூட போறதுதான் சரியா இருக்கும். நானும் அவருக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. அப்புறம் என்ன வைத்தியர, அவர் வந்து கூப்பிடும்போது நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஆமா, அது வரைக்கும் வள்ளிக்கு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நாம இங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கோம். ஜோசியர் இதை உங்ககிட்ட சொல்லாம ஏன் என்கிட்ட தனியா சொன்னாரு? வாங்க வைத்தியர போலாம். சரிப்பா.
கண்ணா, என்ன ஏதோ பூரிப்பா வந்திருக்க? ஏதா விசேஷமா? ஆமா, ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். சுகர் ஃபேக்டரிக்கு இடம் பாக்குறேன்னு 2 பேரை விஜய் சார் வர வச்சிருந்தாருல, ஆமா. அந்த 2 பேருக்கு என்னாச்சுன்னே தெரியல. என்னன்னு தெரியல, வேலையே வேண்டான்னு ஓடி போயிட்டாங்க. அப்படியா? என்ன நீ எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்க, சாதாரணமா அப்படியான்னு கேக்குற? என்னடா சாமி இப்படி உத்தரவு கொடுத்துருச்சேன்னு நானும் பாட்டியும் எப்படி கவலைப்பட்டோம் தெரியுமா? ஆனா இப்பதான் தெரியுது, குடுக்கற மாதிரி கொடுத்து இப்ப வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்க சாமி மனுஷங்களோட மோசமா இருக்கே. முதல்ல எதுக்கு உத்தரவு கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு விரட்டி அடிக்கணும்? ஆமா, எது சொன்னாலும் இப்படி ஏதாவது குதர்க்கமா சொல்லிக்கிட்டே இரு. ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, அந்த விஜய் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிட்டானா. அப்போ உங்க சாமி பவர்ஃபுல்லே கிடையாதா? அப்புறம் எதுக்கு நம்ம ஊர் உள்ள சாமி சித்தர்கள்லாம் பெருசா பேசிக்கிறீங்க? போக்கண்ணா, உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது. நீ எதுக்குமா பதட்டப்படுற? ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு வீட்ல வேற எந்த வேலையுமே இல்லையா? எதுக்கு இந்த மெசஞ்சர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அப்படின்னா போஸ்ட்மேன் வேலை. என்னது போஸ்ட்மேன் வேலையா? ஒரு நல்ல விஷயத்த உன்னை தேடி சொல்ல வந்தா என்னைய போஸ்ட்மேன் வேலை பாக்குறவன் சொல்றியா? உன்ன சரி, இப்ப நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போறேன். கண்ணா, நம்ம சாமி ஃபேக்டரி வரத்துக்கு விடாதுன்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியா? அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். இப்ப ஏதாவது பேசணுமே, நீங்க நின்னுட்டு பேசிட்டு என்னைய சுத்தி சுத்தி வராத. முதல்ல கிளம்பு, யாரா பார்க்க போறாங்க. போயிட்டு வா. சரி. ரஞ்சனி, எவ்வளவு நாளா இந்த காதல் படம் ஓடுது? பயப்படாத. நீ பயப்படுறத பார்த்தா உங்க விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் காதலுக்கெல்லாம் எதிரி கிடையாது. ஏன்னா என் பொண்ணு ஒருத்தரை காதலிக்கிறா. அவ பேரு கண்மணி. இப்போ என் கூட வந்திருக்கா. உன்னை கூட கோயிலில் பார்த்தேன்னு சொன்னாலே. உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. ஆனா நீ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி கேட்கணுமே, உங்க பொண்ணு யாரை லவ் பண்றான்னு. அவரை உனக்கும் தெரியும், என் மாப்பிள்ளை விஜய தான். குட். இதே ரியாக்ஷனை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். உங்க மாப்பிள்ளையும் உங்க பொண்ணு அவ்வளோ கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை வந்திருக்குமா, நிச்சயமா என் பொண்ணை என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு. ஏன்னா நீ தான் அந்த கண்ணனை காதலிக்கிறியே. உங்க மாப்பிள்ளை தான் பிடிவாதக்காரராச்சே, நினைச்சதை சாதிக்கணும்னு ஒத்த கால நிப்பாரே. அப்போ நீ கண்ணன் மேல வச்சிருக்க காதல பிடிவாதம் இல்லையா? இல்ல என் பொண்ணு தான் விஜய மானசீகமா காதலிக்கலையா? நீ கண்ணனை விட்டு கொடுத்துருவா, இல்ல என் பொண்ணு தான் விஜயை விட்டு கொடுத்துருவாளா? உங்க 2 பேரோட பிடிவாதத்துக்கு முன்னாலே விஜயால எப்படிமா ஜெயிக்க முடியும் சொல்லு? உங்க 2 பேரோட பிடிவாதத்துக்கு முன்னாலே விஜயால எப்படிமா ஜெயிக்க முடியும் சொல்லு? கவலைப்படாதம்மா. ஒரு தகப்பனா என் பொண்ணோட காதலுக்கு நான் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பேனோ அதே மாதிரி உன் காதலுக்கும் நான் துணையா இருப்பேன். டோன்ட் வரி. இதுல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நான் நிச்சயம் உன் பக்கம் தான் இருப்பேன். தேங்க்ஸ். ஐயா, உங்களை பார்க்க என்ஜினியர் சர்வே 2 பேர் வந்திருக்காங்க. இங்கே வர சொல்லட்டுங்களா? வேண்டாம், என்ன நீ அங்கே கூட்டு போ. சரிங்க ஐயா. நமக்கு நடந்த விஷயத்தை ஒன்று விடாம சொல்லிடணும். வெயிட்
வணக்கம் சார். வணக்கம் வாங்க வாங்க உட்காரு உட்காரு ம். என்ன சாப்பிட்றீங்க? ஒண்ணு வேண்டாம் சார். சரிப்பா நீ போய் உன் வேலை பாரு. சரிங்க. என் சன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரதில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், அதுக்காக முதல்ல நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். நடந்தது என்னன்னு முழுசா உங்களுக்கு விளக்கமா சொன்னாதான் நாங்க ஏன் அப்படி சொல்லாம வந்தோம்னு உங்களுக்கு புரியும். சரி சொல்லுங்க சார். நாங்க ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஊர் எல்லையில இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியும்னு தோணல சார். விஜய் சார் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம் தான் சார். ஆனா அவர் எங்களுடைய பயத்தையோ நம்பிக்கையையோ ஏத்துக்க மாட்டார் சார். ஒரே பிடிவாதமா நாங்க அங்கேயே இருந்து அவரு சொல்ற வேலைகளை செய்யணும்னு உத்தரவு போடுவார் சார். அதுக்கப்புறம் அதை மீறி அங்கிருந்து எங்களால வர முடியாத போயிடும். அவரு சொன்னதுக்காக எங்களால அந்த வேலையை பார்க்க முடியாது சார். நாங்க என்னதான் பண்ண முடியும்? அதான் சொல்லாம வந்துட்டோம். அதுக்காக மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். உங்ககிட்ட பல வருஷமா வேலை பார்க்கிறோம். ஆனா உங்க சன்னுகிட்ட வேலை பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். சார், மத்த ஊர்கள் மாதிரி பூமி காத்தாம்பட்டி ஒரு சாதாரண ஊர்ல சார். அது ஒரு ஆன்மீக புண்ணிய பூமி சார். இவ்வளவு தூரத்துல இருந்து போன எங்களுக்கு சித்தரோட தரிசனமும் ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நிச்சயமா நாங்க ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுமதிச்சுட்டு கஷ்டத்தையும் கொடுத்து எங்களுக்கு தெளிவையும் கொடுத்துட்டாங்க சார். சார், இப்படி சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. உள்ளதை சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் உங்க சன் கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு தோணல சார். அதான் அவர்கிட்ட சொல்லாம நாங்க கிளம்பி வந்துட்டோம். அங்க சர்க்கரை தொழிற்சாலை வர்றத சித்தர்கள் விரும்பலன்னு தோணுது சார். ஏன்னா அது ஆன்மீக சக்தி நிறைஞ்ச ஊர். அங்க தொழிற்சாலை வந்தா அந்த ஊரோட புனித கெட்டுடும். அது மட்டும் இல்ல சார், ரொம்ப வளமையான பசுமையான ஊர். அப்படி ஒரு கிராமத்தை நாங்க இதுவரையில் பார்த்ததே இல்ல. அந்த கிராமத்தை மாதிரியே அங்க இருக்கிற மக்களும் செழிப்போட இருக்காங்க, தாராள மனசோட இருக்காங்க. சித்தர்கள் மட்டும் இல்ல, ஊர் மக்களும் அந்த மண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், அங்க தண்ணி பாட்டில், குளிர்பானம், சிகரெட்டு, பான் பராக்கு எதுவுமே விற்கிறது இல்ல. ஊர் கட்டுப்பாடு அந்த மாதிரி. போன இடத்துல என் பர்ஸ தவற விட்டுட்டேன். ஆனா அந்த பர்ஸ நாங்க இருக்கிற இடத்துக்கே தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க சார். பூமி காத்தாம்பட்டிங்கிற ஊரோட பேருக்கு தகுந்த மாதிரியே நிச்சயமா அந்த பூமியை காக்கிற ஊரு தான் சார். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தொழிற்சாலை வந்தா அந்த மண் என்னத்துக்கு சார் ஆகும்? சார், தொழிற்சாலை வேணும் தான். ஆனா அதை நிறுவ எவ்வளவோ இடங்கள் இருக்கே. இது எங்களுடைய தாழ்மையான சஜஷன் தான் சார். சக்கரை தொழிற்சாலைய அந்த ஊர்ல தொடங்க வேண்டாமா சார்? நாங்க அங்க இருந்த 2 நாள்லயே இவ்வளவு சந்திச்சிருக்கோம். ஆனா விஜய் சார் பிடிவாதமா அங்க இருக்கிறத பார்த்தா அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு சார். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன? உங்களுக்கு தெரிய வேணும்னு நினைக்கிறாரு. என்ன விஷயம்? சும்மா சொல்லுங்க. அந்த ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு உண்மையிலேயே சாமி உத்தரவு கிடைச்சதா இல்ல ஏமாத்து வேலை பண்ணிட்டாங்களான்னு அந்த ஊர் ஜனங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். விஜய் சார் பேசும்போது கூட அந்த அர்த்தத்துல தான் சார் பேசினாரு. சாமியையும் சித்தர்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல அவங்களால எதுவுமே செய்ய முடியாது சார்.
அப்படி மீறி ஏதாவது செஞ்சு உங்க சன்னுக்கு ஏதாவது ஆயிட போகுது சார். சரி நீங்க கிளம்புங்க, நான் என் சன்னு கிட்ட பேசுறேன். சார் எங்க மேல உங்களுக்கு இன்னும் கோபம் இல்ல இல்ல? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போய் எப்பவும் போல உங்க வேலையை பாருங்க. போயிட்டு வாங்க. நாங்க வரோம் சார். சரி வாங்க.